Hello friends, welcome to Saapidavanga. Anaivarukum Iniya Pongal Thirunaal Vazhthukkal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரொம்ப யம்மியான சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு வாணல் வச்சிருக்கேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி எடுத்தோம்னா 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். எப்பவுமே பொங்கல் செய்யும்போது பாசிப்பருப்பை லேசாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக வறுபடணுன்ற அவசியம் கிடையாது. லேசாக அந்த பாசிப்பருப்போட வாசனை வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை பவுலில் மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பெரிய டம்ளர் அளவு அரிசியை நான் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்த்துட்டு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். பாருங்க, அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசி அப்புறம் பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1.5 டம்ளர் அளவு இருந்துச்சு. ஸோ நான் இப்போது 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பால் இல்லைன்னா பரவாயில்ல, பால் சேர்த்தோம்னா நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம ஒரு கரண்டி வச்சு இன்னும் நல்லா குழச்சி விட்டுடலாம். சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்து ஒன்று சேர குழஞ்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போது முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரி திராட்சையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு முந்திரி திராட்சை வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி லேசாக சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸில் வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு வெள்ளைப்பாகு. இப்போது நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை மறுபடியும் எடுத்து நல்லா ஒரு தடவை குழச்சி விட்டுலாம். இப்போ இந்த சாதத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் கூட உங்களோட விருப்பம் தான். அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே பிடிச்ச சக்கரை பொங்கல் ரெசிபி ரொம்ப சுலபத்தில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம சக்கரை பொங்கலை சர்வ் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லாரும் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்
எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சாப்பிடுவாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.